ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், லோவஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபேக்டர், மீச்சிமா, மீச்சிறு மடங்கு, மீப்பெரு மடங்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு நம்பரை பார்த்த உடனே இதோட ஹெச்சிஎஃப் என்ன, இதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னே சொல்கிற அளவுக்கு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது கொஞ்சம் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த 2 நம்பருக்கு உண்டான ஹெச்சிஎஃப் என்னென்னா, இருக்கிறதுலையே சின்ன வாய்ப்பாடால் போடுற மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா இந்த 2 நம்பரும் ஒரே வாய்ப்பாடில் போகிற மாதிரி கட் பண்ணுற மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ 4ஆம் நம்பரை போடுவோம்னா 1 நாங் 4 ஈர் நாங்க 8. இப்போ இதுக்கு அடுத்து இது ஹெச்சிஎஃப் வருமானு கேட்டால் வராது. ஹெச்சிஎஃப்ன்றது 2 எண்ணும் ஒரே எண்ணால் வகுபடக்கூடியது மட்டும்தான் ஹெச்சிஎஃப். இப்போ இந்த 2 நம்பருமே 4ஆல் மட்டும்தான் வகுபடும். வேறு இது எதுவுமே மற்ற எந்த எண்ணாலையும் வகுப்படாது. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 4 தான். இதே ஹெச்சிஎஃப்க்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா, 4 8க்கு உண்டான எல்சிஎம் என்னென்னா 4, 1 நாங் 4 ஈர் நாங்க 8. திரும்ப இந்த 2 இருக்குது, அப்போ 2, 1 1 1 2. அப்போ இப்போ இதுக்கு உண்டான எல்சிஎம் என்னென்னா 8. இது வந்து நம்ம நார்மலாக நீங்கள் போடுற மெத்தடில் இப்படி போடுவோம். ஆனால் இந்த மாதிரி போடாமல் நம்ம பார்த்தோன்னே கொஞ்சம் டக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த 4க்கும் இந்த 8க்கும் ஹெச்சிஎஃப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4க்கும் 8க்கும் ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம். இப்போ இதில் 2 மெத்தட் இருக்குது. ஷார்ட்கட்லேயே 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் என்னென்னா, இந்த இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எடுங்க. சின்ன நம்பர் 4. இப்போ இந்த சின்ன நம்பர் 4ஆம் நம்பர் இந்த 8ஆல் வகுபடுமான்னு கேட்டால் ஈர்னாங்க 8. அப்போ ஆன்சர் 4. அப்படியும் ஒரு மெத்தடில் சொல்லலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ இந்த 4ஆம் நம்பருக்கும் இந்த 8ஆம் நம்பருக்கும் ஃபேக்டர் அது 2க்கும் உண்டான டிஃப்ரெண்ட் என்னென்னா 4. இந்த 2 நம்பருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் 4க்கும் 8க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா 4. இப்போ இந்த 4 இந்த 4ஆம் வாய்ப்பாடுலேயும் போவோம், இந்த 8ஆம் வாய்ப்பாடுலேயும் போவோம். அப்போ ஆன்சர் 4. இப்படி இந்த 2 மெத்தடில், இந்த ஷார்ட்கட் மெத்தடில் இதுக்கு நம்ம ஈஸியாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தோன்னே இந்த நம்பருக்கு நம்ம சொல்ல முடியும் நம்மளால். இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 6 12. இப்போ இந்த 6க்கும் 12க்கும் ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறோம். சொன்ன மாதிரி 2 மெத்தடில் எடுக்கலாம். ஒரு மெத்தடு 6க்கும் 12க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா 6. அப்போது 1 6 6 ஈர் 6 12. அப்போது 6 தான் ஆன்சர். இப்படியும் எடுக்கலாம். இல்லைன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் 6. இந்த 6ஆம் நம்பர் வந்து இந்த 6ஆம் நம்பர்லேயும் வகுக்கும், இந்த 12ஆம் நம்பர்லேயும் வகுக்கும். 1 6 6 ஈர் 6 12. அப்போது ஹெச்சிஎஃப் என்னென்னா 6. இப்படி நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த லெவலுக்கு போனால், இப்போ வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பருக்கு இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம பண்ணலாம் மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம எடுத்துக்கிடுவோம். 2 12 15 21. இருக்கிறதுலையே சின்ன நம்பர் என்னென்னா 12. இந்த 12 இதில் இருக்க எந்த வாய்ப்பாடுமே கேன்சல் பண்ணாது. அப்போ இந்த 12ல் பாதி எடுக்கலாம். 12ல் பாதி 6. இந்த 6 எதுலேயுமே கேன்சல் ஆகாது. அப்போ அதில் பாதி 3. அப்போ 3 பார்த்திங்கன்னா இது எல்லா வாய்ப்பாடுகளுமே கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் 3. ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை விட்டுட்டு இப்போ நம்ம நார்மல் இந்த மெத்தடில் விட்டுட்டு செகண்ட் மெத்தடில் போடலாம். இந்த 3 நம்பருக்கு பாருங்கள். இப்போ இந்த 3 நம்பருக்கு இப்போ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பார்த்தோன்னே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பண்ணலாம். 12 15 21. 12 15 21. இப்போ இதுக்கு நான் டிஃப்ரெண்ட் எடுப்போம். இந்த 12க்கும் இந்த 15க்கும் இடையில் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா 3. இந்த 5க்கும் 15க்கும் இந்த 21க்கும் இடையில் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா 6. இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன 3. இப்போ இந்த 3 12ஆம் வாய்ப்பாடுலேயும் போகும், 15ஆம் வாய்ப்பாடுலேயும் போகும், 21ஆலையும் வகுப்படும். அப்போ ஆன்சர் 3. இப்படி நீங்கள் பார்த்தோன்னே வேகமாக சொல்லலாம். இந்த அடுத்தடுத்து இப்போ நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்னும் கிளியர் ஆயிரும். இப்போ அடுத்த மாடல் பாருங்கள்.
இப்போ அடுத்த இது பாருங்கள், அடுத்த நம்பர் வந்து 50 70 85. 50 70 85. 50 70 85. இந்த 50க்கும் 70க்கும் உண்டான டிஃப்ரெண்ட் எவ்வளோனா 20. இந்த 70க்கும் 85க்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்னன்னா 15. இப்போ இது இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுனா இந்த 15 தான். இப்போ இந்த 15 எதுலேயுமே கேன்சல் ஆகாது. அப்போது இந்த 15 வச்சு இந்த 15க்கு நம்ம இப்போ என்ன இருக்கோம்னா ஃபேக்ட்ரி எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த 15 இப்படி எழுதிட்டு இந்த 15 எந்த வகைப்படலாம் வகுப்படும்னா இந்த 15 எதுலலாம் இந்த 15ஆம் நம்பர் வகுப்பட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக போடலாம். இப்போ இந்த 15 இப்படி எடுத்துட்டிங்கன்னா 5லேயும் போவோம். 5 3 15, அப்புறம் 3 5 15, அப்போ 1 15 15. இந்த 3 இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இது நீங்கள் இறங்கு வரிசையை எழுதிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா தான் சரியாக வரும். இப்போ இந்த 15ஓட ஃபேக்டரை நம்ம எடுத்தோம்னா 5, அதாவது 5 3 15, 3 3 5 15, 1 15 15. இப்போ இந்த இதை வச்சு நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா எந்த நம்பரில் கேன்சல் ஆகிட்டோ அதோட ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ இந்த 5 நம்ம எடுத்துட்டோம்னா 15 50, இது எல்லாமே இந்த 5ஆம் இதில் கேன்சல் ஆகும். அப்போது HCF என்னென்னா 5 தான் கரெக்டானது இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும். 17 23 27 29. இப்போ இந்த 17 23 27 29க்கு இப்போ நம்ம HCF பார்க்க போகிறோம். 17 23 29க்கு HCF இப்போ எப்படி பார்க்கணும்னா இந்த 13க்கும் 23க்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட் 6, இந்த 23க்கும் இந்த 27க்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட் 4, இந்த 27க்கும் இந்த 29க்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட் 2. அப்போ இந்த 2 பாருங்கள். இப்போ இந்த 2 இருக்கிறதுலே சின்ன நம்பர் 2 தான். அப்போ அந்த 2 வந்து இந்த 29ல் போகாது, 27லையும் போகாது, 23லையும் போகாது, எதுலேயுமே போகாது. அப்போ இதுக்கான HCF என்னென்னா 1. இந்த 2 ஃபேக்டர் எடுத்தோம்னா O2 2, அப்புறம் O2 2, 2 1 2 அந்த மாதிரி வரும். 2 1 2, O2 2. அப்போ இதுக்கான ஃபேக்டர் எடுத்தோம்னா 1ல் தான் இது கேன்சல் ஆகும். அப்போ இதுக்கான HCF என்னென்னா 1. இதை நீங்கள் இப்படி பண்ணாமல் இது பாருங்கள், இதில் கொடுத்துருக்க எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பராக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண்கள் சொல்லுவாங்க. பகா எண்கள் ஒரு எண் ஒன்றால் மற்றும் அதே எண்ணால் வகுப்படையக்கூடிய எண் பகா எண் ஆகும். ஒரு எண் பகு எண் அல்லது பகா எண் அல்ல. பகு எண்ணின் வகுக்கக்கூடிய ஒரே இரட்டை எண் 2 மட்டுமே. இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒன்னோடையும் தன்னோடையும் மட்டும்தான் போகுமே தவிர மற்ற எந்த நம்பர்லையுமே இதெல்லாம் வகுப்படாது. அப்போ இந்த மாதிரி நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மேக்ஸில் இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஒரு நம்பர் நீங்கள் LCM HCFல கேட்டாலும் HCFல கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக என்ன சொல்லிடலாம்னா அதோட HCF வந்து 1 தான் அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக சொல்லிடலாம். ஏன்னா இது எதுவுமே கேன்சல் ஆகாது. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க. இந்த இதை ஓகே. இப்போ HCF பார்த்துட்டோம். இப்போ அடுத்து LCM பார்ப்போம். ஸ்பீடாக முடிச்சிடலாம். LCMமும் ரொம்ப ஈஸி தான். HCF மாதிரியே LCMமும் ரொம்ப ஈஸி. LCMமும் அடிக்கடி நமக்கு தேவைப்படும். மேக்ஸில் அதிகமாக HCF தேவைப்படுதா LCM தேவைப்படுதுன்னா நமக்கு LCM தான் மேக்ஸில் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இது டைம் அண்ட் ஒர்க்கு எல்லா சாப்டர்லையுமே இந்த LCM கண்டிப்பாக வரும். LCM இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நம்பரை பார்த்தோன்னே அதோட LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம படிக்க போகிறோம். இப்போ வாங்க சம்முக்குள்ளே போகலாம். 2 4 8 16. இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பரை தான் நம்ம பார்க்கணும். HCFனா நீங்கள் இருக்கிறதுலே சின்ன நம்பரை போய் பாருங்கள். LCMனு வந்துட்டு நான் இருக்கிறதுலே பெரிய நம்பரை போய் பாருங்கள். இப்போ இது இருக்கிறதுலே பெரிய நம்பர் இந்த 16. இந்த 16 2லேயும் போகும், 4லேயும் போகும், 8லேயும் போகும், 16லேயும் போகும். அப்போ இதுக்குண்டான HCF என்னென்னா 16. இதுக்குண்டான LCM என்னென்னா 16. ஈஸியாக போட்டுடலாம் 16ன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள். அடுத்து 2வது பாருங்கள். 2வது 5 10 25 30. இப்போ இதுக்குண்டான LCM என்னன்னு கேட்டிருக்காங்க.
5, 10, 25, 50. இதுக்குண்டான எல்சிஎம் இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 50. இந்த 50 எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகுமானா கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 15 50, 5 10 50, 25 2 50. அப்போது எல்சிஎம் 50. இப்போ அடுத்தது போனால் 10, 20, 30. இதுக்குண்டான எல்சிஎம் என்னென்னு கேட்டிருக்காங்க. 10, 20, 30. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 30. 30 வந்து 10ல் போகும், ஆனால் அந்த 20ல் அந்த 30 போகாது. அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பரை 2ஆல் பெருக்குங்க, 60 வருது. அப்போ 60 இதுலேயும் 10லையும் கேன்சல் ஆகும், 20லையும் கேன்சல் ஆகும், 30லையும் கேன்சல் ஆகும். அப்போ எல்சிஎம் வந்து 60. எல்சிஎம் 60. சரி, முதல்ல இருக்கிறதுலே பெரிய நம்பரை எடுத்து அது வகுப்படுமா கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். அது கேன்சல் ஆகாதுன்னா 2ஆல் பெருக்குங்க. திரும்பவும் அது கேன்சல் ஆகலைன்னா 3ஆல் பெருக்குங்க. திரும்பவும் அது கேன்சல் ஆகலைன்னா 4ஆல் பெருக்குங்க. ஈஸியாக அது கேன்சல் ஆயிரும். ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் கண்டிப்பாக கேன்சல் ஆக போயிடும். வர மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. அடுத்து 7, 14, 35. இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னென்னா இந்த 35. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இடையில 14 இருக்குது. 14 வந்து ஓகே இப்போ இந்த 3 நம்பரை பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னென்னா 35. அப்போ இந்த 35 எப்படி கேன்சல் பண்ணுறது? 35 பெருக்கல் 2 70. 7 10 70, 35 2 70, 5 இதை 70. அப்போ 14 15 15 50, 4 5 20. ஓகே, கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 35 நீங்கள் 2ஆல் பெருக்குனீங்கன்னா 70 வரும். இந்த 70 நீங்கள் எதில் கொண்டு பெருக்கினாலுமே இந்த 70 இதில் கேன்சல் ஆகும். அப்போ 35 2ஆல் பெருக்குனீங்கன்னா 70 கிடைக்கும். இந்த 70 தான் சரியான ஆன்சர். இதுக்குண்டான எல்சிஎம் என்னென்னு கேட்டிங்கன்னா 70. ஈஸியாக போட்டுறோம்னா நீங்கள். ஓகே, இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி அது ரிகால் பண்ணிடுவோம். 7, 14, 35. இதுக்கான எல்சிஎம் என்னென்னா அந்த 35 2ஆல் பெருக்கணும்னா, ஏன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் 35 7ல் போகும், ஆனால் அந்த இது 14ல் போகாது. அப்போ இதில் போகும், இதில் போகாது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இருக்கிறதுலே பெரிய நம்பரை நம்ம 2ஆல் பெருப்போம். 2ஆல் பெருக்குனா 70 கிடைக்கும். அப்போ 17 70, 35 2 70, 14 5 70 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஈஸியாக இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ அடுத்த வாங்க. 8, 11, 16. இப்போ 8, 11, 16 இருக்கு. எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா இருக்கிறதுலே பெரிய நம்பரு என்னென்னா 16. ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம் ப்ரைம் நம்பர் இங்கே 11 இருக்குது பாருங்கள். பகா எண்ணு 11. அப்போ பகா எண்ணுன்னா என்னென்னா ஒன்னோடையும் தன்னோடையும் மட்டும்தான் அது வகுபடுமே தவிர மற்ற எந்த எண்ணு கூடையுமே அது வகுபடாது. அப்போ அந்த பகா எண்கள் கொஞ்சம் அந்த மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம். இப்போ இந்த 16 என்ன ஆகும்னா நீங்கள் 16 2 அப்படி பெருக்கிக்கிட்டே போனீங்கன்னா இந்த சம்மு பெருசாக போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஈஸியான ரூட் என்னென்னா இந்த 8ஐயும் இந்த 16ஐயும் இந்த 11ஐயும், அதாவது அந்த நம்பரை விட அடுத்த பெரிய நம்பர், இது ரெண்டையும் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். அதை ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு 11 கூட பெருக்கிறதுக்கு ஒரு மெத்தடு கூட போட்டிருக்கேன். அதுபடி நீங்கள் பாடலாம், வேணால் இப்போ பார்க்கலாம் அதை. அதாவது 11 பெருக்கல் 11. இப்போ இங்கே 2 நம்பர் இருக்குது. இப்போ நம்ம 11 கூட பெருக்க போகிறோம்னா வரக்கூடிய ஆன்சர் 3 நம்பர், அதாவது 3 டிஜிட்டில் இருக்கும். அப்போ ஓர் 6 6 இந்த லாஸ்ட்டில் இருக்க நம்பர் அப்படியே இங்கே எழுதிட வேண்டியதான். இந்த 6ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினோம்னா 7, அதை நடுசில் அப்படியே எழுதிட வேண்டியதான். இந்த 1 அப்படியே கொண்டு வந்து இங்கே இறக்கிடலாம், அவ்வளோதான். 176. இது 8, 11, 16க்கு உண்டான எல்சிஎம் என்னென்னா 176. 176 தான் சரியான எல்சிஎம். இப்போ அதே மாதிரி தான் அடுத்த நம்பரும் பாருங்கள். அடுத்த நம்பர்லையும் அதே மாதிரி பிரைம் நம்பர் வந்திருக்கு, 13 வந்திருக்கு. 13ங்கிறது பகா எண், அது வந்து ஒன்னோடையும் தன்னோடையும் மட்டும்தான் போகும். அப்போ அந்த நம்பரை வேறு எது கூடயும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அந்த 13ஐயும் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 18, இந்த 13ஐயும் 18ஐயும் பெருக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் சம்மு.
இந்த மாதிரி ஈஸியாக கொஞ்சம் சம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம பேசிக் இந்த மாதிரி பார்ப்போம், அடுத்து போக போக சம் பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல். இந்த அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டினில் கேட்கப்பட்ட எல்சிஎம் இதுதான். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுங்க. இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க. அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டினில் திரும்ப கேட்கப்பட்ட எல்சிஎம் இந்த நம்பர் தான். இந்த 20 24க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த 63 42க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த 36 45க்கு இந்த மாதிரி நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.